ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. கர்த்தருடைய திருவசனம் இப்படி சொல்லுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமா? இடைவிடாமல், without any gap. You have to believe in our God. நம்முடைய தேவன் அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்து விடுகிறவர். இந்த கடைசி நாட்களில் இடைவிடாமல் நம்முடைய தேவனை நம்புவது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அது ஸ்லாக்கியமும் கூட. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம், இடைவிடாமல் துதிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது இடைவிடாமல் நம்பிக்கொண்டு, இடைவிடாமல் ஜெபங்களில் தரித்திருங்கள். இடைவிடாமல் 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 என்று பல இடங்களில் பல காரியங்களை முன்னிறுத்தி இருக்கிறது. ஆனால் இங்கே நம்பிக்கொண்டு, நம்முடைய ஆண்டவரை நாம் நம்புவதை சூழ்நிலைகள் மாறி வரும்பொழுது விட்டு விடுகிறோம். சில நேரங்களில நம்முடைய ஆண்டவர் நம்ம நம்புகிற காரியங்களுக்கு விரோதமாய் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையில சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். சிங்க குட்டிகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாம அது நல்லதான் சாப்பிடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கக்கூடிய காலம் வரும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களோ, கர்த்தரை நம்புகிறவர்களோ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அவரை தேடுகிறவர்கள், அவர் நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவாராம். நீங்க மற்றொரு வசனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது, இடைவிடாமல் நம்புகிறது. ஏசாயா 38வது அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ரப்சாக் என்கிற ஒரு மனிதன், ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், எசேக்கியா ராஜாவின் இடத்தில் ரப்சாக் என்கிறவன் வந்து சொல்லுகிறார், அசிங்கமாக கேவலமாக கெட்ட வார்த்தைகளை போட்டு அப்படி ஒரு பெரிய நிருபத்தை எழுதி அதை எசேக்கியா ராஜாவின் இடத்துல கொடுத்து விட்டு, நாளைக்கு இந்நேரம் வருவேன், யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போய்விடுகிறான். எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ரப்சாக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறான். நீ நம்புகிற நம்பிக்கை என்ன? Your belief doesn't help you to overcome me or to overtake me. என்னை மேற்கொள்ளவோ என்னை தாண்டவோ உன்னால முடியாது. ஏனென்றால் என்னோடு கூட யுத்தம் பண்ணி நீ ஜெயித்து விட முடியாது. எனக்கு அவ்வளவு பவர், மேன் பவர் இருக்கு. அந்த பவரோட தான் நான் இருக்கேன். பாரு, நான் உனக்கு நாளைக்கு என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எசேக்கியா ராஜா தன் நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லை. அவன் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அவன் கொடுத்த அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு அவன் நேராக போய் ஏசாயாவின் இடத்துல கொடுக்கிறான். ஏசாயா தேவாலயத்தில் அதை விரித்து தேவனுக்கு முன்பாக, சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக அதை வைத்து ஜெபிக்கிறார்.
இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். He heard the prayer of Hezekiah and also the prayer of Isaiah. Immediately, without any lack, immediately he gave answer to the prayer. அவர் உடனே அவருக்கு எசேக்கியாவுடைய ஜெபத்தையும் ஏசாயாவுடைய ஜெபத்தையும் கேட்ட ஆண்டவர் தாமசம் செய்யாமல் உடனே இமீடியட் ஆக்ஷன் எடுத்தார். ரப்சாக்கு காலையில் இடம்புல பார்த்தா 1,85,000 பேரு காலி. அவன் நம்பின நம்பிக்கை, இதே நம்முடைய ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற இடைவிடாத நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இடைவிடாதிருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். அதாவது சோர்ந்து போகக்கூடிய சூழல்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதை பற்றி கவலைப்படாம அவருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுங்கள். நம்பிக்கையில நீங்கள் இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருங்கள். பவுலடியார் சொல்லுகிறது போல நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, இடைவிடாமல் நம்பிக்கையில் இருங்கள். அந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென்.